Anitha Pushpavanam Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் எந்த பூஜை செய்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கமெண்ட்ஸில் ரொம்ப நாளாகவே சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த பூஜையை செஞ்சாலும் அந்த பூஜையை முழுமையாக செய்ய முடியல, ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு காரணம் என்ன, அதை தடுக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேள்விகள் தொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதற்கு நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், ஆனால் இந்த தலைப்பில் கொடுக்கல. நம்ம வீட்டுக்குள்ளற நல்ல சக்தி தீய சக்தி அப்படின்னு இருக்குது. நல்ல தேவதைகள் தீய தேவதைகள் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாமல் இருப்பாங்க. விஞ்ஞான முறைப்படி சொல்லணும்னா நல்ல அணுக்கள் கெட்ட அணுக்கள் எல்லாம் இருக்கும். நல்ல வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன், இப்படி நல்லது அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்டதுன்னு இருக்குது, தீயவை அப்படின்னும் இன்னொரு பக்கம் இருக்குது. ஒரு காயினுக்கு எப்படி இரு பக்கம் இருக்கின்றதோ அதுபோல நல்லது என்று ஒன்று இருந்தால் தீயது என்று ஒன்று இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இப்போது இந்த நல்லதாகட்டும், அந்த நல்ல சக்தி நல்ல அணுக்கள் நல்ல வைப்ரேஷன், இந்த கெட்ட சக்தி கெட்ட அணுக்கள் கெட்ட வைப்ரேஷன், இதையெல்லாம் நாம் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் உணர முடியும். நல்ல வைப்ரேஷன் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு ரம்மியமான சூழ்நிலை ஏற்படும். வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியாக இருக்கும். சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பங்களாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளற நிம்மதி இருக்குது, மன அமைதி இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் நல்ல சக்திகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம உறுதிபட சொல்லலாம். ஏன்னா நமக்கு எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மனம் சம்பந்தப்பட்டது. அந்த மனதிற்கு மகிழ்ச்சி அமைதி எதனால் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சூழல் சரியாக இருக்கணும். சண்டை சச்சரவு அந்த வீட்டில் ஏற்படக்கூடாது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன என்ற ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி தீய அணுக்கள் கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் அந்த வீட்டில் குடியேறாமல் இருக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் ஏற்படும். இந்த தீய சக்தி இருந்தாலே நமக்கு அந்த சூழ்நிலையை கெடுத்துவிடும். நமக்கு மனசுக்குள்ளே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செய்வதும் தவறாகவே போய் முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி மனசில் எழலாம், வீடுன்னு இருந்தால் வெறும் கெட்ட சக்தியாக இருக்க போகுது, நல்ல சக்தியும் இருக்கத்தானே செய்யுது. நல்ல சக்தி இருப்பது போல் கெட்ட சக்தியும் இருக்குது. அப்போது நல்ல சக்தி நமக்கு நல்லது செய்ய வேண்டியது தானே, எந்த தடங்களும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் ஒரு ஆய்வு செய்தி இருக்குது. என்னென்னா இந்த நல்ல அணுக்கள் நல்ல சக்தி நல்ல வைப்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னு வைங்க, 100க்கு அதாவது 100க்கு ஒரு 60% இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே தீய சக்தி தீய அணுக்கள் தீய வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன் 40% இருக்குன்னு வைங்க. இது ரெண்டுலேயுமே எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 60% தான் பெருசு இல்லையா? அந்த 60% நல்ல சக்தி நல்ல அணுக்கள் நல்ல வைப்ரேஷன் இந்த கெட்ட சக்திக்கு எதிராக போராடி ஜெயித்து விடும். இதில் மாறாக தீய சக்தி கெட்ட வைப்ரேஷன் 60% இருந்துட்டு 40% இந்த நல்ல சக்தி இருந்ததுன்னா இதுதான் ஜெயிக்கும். இது யதார்த்தமான உண்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் எப்படிங்க அந்த தெய்வ சக்தியெல்லாம் இருக்கும் பொழுது
தெய்வ சக்தினால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இங்கே கெட்ட சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்திருஷ்டியை சொல்லலாம், பில்லி, சூனியம், ஏவல் இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் நம்ம வீட்டை அசுத்தமாக வைப்பது, அங்கே அப்படி இருந்தால் கூட கெட்ட சக்தி சீக்கிரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடும். அது இன்னொன்று பார்த்திங்கன்னா பித்ரு சாபம். பித்ருக்களை நம்ம சரிவர கவனிக்கலைன்னா அவங்களும் வீட்டுக்குள்ளே நுழைந்து எதையும் செய்ய விடாமல் தடுப்பார்கள். அதாவது எதையும்னா நல்லவற்றை எதையும் செய்ய விடாமல் தடுப்பார்கள். இதில் வேறு எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதோட நல்ல சக்தியெல்லாம் ஜெயிச்சிரும். ஆனால் பித்ருக்கள் சாபம், பித்ருக்கள் வீட்டில் நுழைஞ்சுக்கிட்டு வீட்டையே அல்லோகலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பித்ருக்களை எதிர்க்கும் சக்தி நம் குலதெய்வத்துக்கே கிடையாது. அதாவது எதிர்க்க மாட்டாங்க. எதிர்க்கும் சக்தி குலதெய்வத்திற்கும் மற்ற தெய்வத்திற்கும் இருந்தால் கூட அவர்கள் நமக்கு துணை வரமாட்டார்கள், பித்ருக்களுக்குத்தான் துணை போவார்கள். அவர்கள் நமக்கு துணை வரமாட்டார்கள். அப்போது இறை சக்தி துணை வரலைன்னா நமக்கு எங்கே நல்லது நடக்க போகுது சொல்லுங்க? நல்ல சக்தி ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ஒன்று பர்சன்டேஜ், நல்ல சக்தியோட பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா, இன்னொன்று பித்ருக்கள் வந்துட்டாங்கன்னா அந்த பித்ருக்களை நம்ம சரியாக கவனிக்கலை. நம்மன்னு கிடையாது, நமக்கு முன்னோர்கள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு போனால் கூட, அதாவது நம்ம மூதாதையர்களை முன்னோர்களை நம்ம சரிவர கவனிக்கலைன்னா கூட இந்த குலதெய்வத்திற்கே கோபம் வரும். பெருந்தெய்வங்கள் சிவபெருமானே வரமாட்டார். அவர் எத்தனை ஓம் நம சிவாயன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டார். அந்த பித்ருக்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியலன்னா கூட வீட்டில் தப்பு தப்பாக ஏதாவது நடந்ததுன்னா, இல்லை தடங்கல்கள் ஏற்பட்டதுன்னா, இது போன்ற பூஜை புனஸ்காரங்கள் இல்லை எந்த விதமான ஒரு நல்ல செயல்கள் கூட நம்ம முழுமையாக செய்ய முடியாது. தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதில் பித்ருக்கள் நம்ம வீட்டில் நுழைஞ்சுக்கிட்டு வீட்டையே ரெண்டுபடுத்திக்கிட்டு இருக்காங்க, இல்லை எதையும் செய்ய விடாமல் தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு சிரார்த்தம் எல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு வரணும். அமாவாசைக்கு அவர்கள் நினைவாக படையல் ஒன்றா போடணும். அப்படி இல்லைன்னா ஏழை அந்தணர்களுக்கு அவர்கள் நினைவாக தானியங்கள் கொடுக்கலாம், பழங்கள், காய்கறிகள் அப்படின்னு கொடுக்கலாம். இது அமாவாசைக்கு. அதாவது வீட்டில் நம்ம சாப்பாடு கொடுக்கலன்னா கூட, படையல் செய்ய முடியலன்னா கூட, இப்படி ஏழை அந்தணர்களுக்கு செய்யும் பொழுது நம் பித்ருக்களின் தாக்கம் குறையும். இதில் பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்ப முடியல. ஆனால் நம்பாமலும் இருக்க முடியல. நிறைய கேஸ் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க. நேரில் அவர்களை பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் பொழுது என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆதாரபூர்வமாக நிறைய விஷயங்களை என்கிட்ட கொண்டு வந்து காமிப்பாங்க, சொல்லுவாங்க. அவர்களுக்கு தீர்வு கட்டாயம் கொடுத்து தான் அனுப்புகிறேன் நான். அப்படி இந்த மாதிரி கெட்ட அமானுஷ்ய சக்திகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் கூட நம்மளால் நல்லது செய்ய முடியாது. இன்னொன்று நம்ம கையில் கூட இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே எப்போவுமே சண்டை சச்சரவோடு இருக்கிறது, அப்புறம் வீட்டை அசுத்தமாக வைத்திருந்தால் நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ளே நுழையாது, நமக்கு எதுவுமே நல்லது நடக்காது, தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை கிளென்ஸ் பண்ணணும். வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு நமக்கு எல்லாம் ஆரா என்று இருக்குது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது. மனிதர்களுக்கெல்லாம் ஆரா பார்க்கலாம், நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம். அது நான் ஏற்கனவே பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஆரா இருக்குது. ஜட பொருளுக்கும் உண்டு, வாழ்கின்றவர்களுக்கும் இருக்குது, உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆரா என்பது இருக்குது. வீட்டுக்கும் ஆரா என்பது ஒன்று இருக்குது. அந்த ஆரா நல்ல விதமாக இருந்தால் அந்த வீட்டில் நல்லவைகள் நடக்கும். இல்லைன்னா தடங்கல்கள் ஏற்படும், கெட்டவைகளே நடந்துக்கிட்டு இருக்கும், மனசில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த ஆராவை, வீட்டை சுற்றி இருக்கின்ற ஆராவை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம கிளென்ஸ் பண்ணி ஆகணும். கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா, இந்த கோமியம், கங்காஜலம் இதை வைத்து தான் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தணும். நம்ம வீட்டில் பூஜை செய்கிறப்போ வாத்தியாரை அழைச்சி, குருக்களை அழைச்சி ஹோமம் செய்யும் பொழுதெல்லாம் அவங்க ஒரு செம்பில் தண்ணி கொடுத்துட்டு, அதாவது பூஜை செய்த பின்னாடி அந்த செம்பில் தண்ணியை கொடுத்துக்கிட்டு
மா இலையும் கொடுத்துக்கிட்டு அந்த வீடெல்லாம் தெளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எதுக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கெட்ட வைப்ரேஷன், கெட்ட அணுக்கள் எல்லாம் போயிடணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி வீடு முழுக்கவுமே தெளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நம்ம வாரம் ஒரு முறை வீட்டை சுத்தப்படுத்தணும். ஒரு செம்பில் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கோமியம், சும்மா ஒரு மூடி கோமியம், நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்க சுத்தமான கோமியம், அந்த ஒரு மூடி கோமியத்தை போட்டுக்கோங்க. கங்கா ஜலத்தையும் போட்டுக்கிட்டு மா இலை இருந்ததுன்னா அதை வச்சுட்டு வீடு முழுக்கவும் தெளிச்சுக்கிட்டு வாங்க. அதை செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை, கெட்ட சக்திகளை எல்லாம் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும். எப்படின்னா, கோவிலுக்கு வாரம் ஒரு முறையாவது போயிட்டு வரணும். புண்ணிய ஸ்தலங்களில், அதாவது இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோவில்களில் நம்ம கால் வச்சுக்கிட்டு அந்த நல்ல வைப்ரேஷனை வீட்டுக்கு கொண்டு வரணும். அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு இறைவனுடைய நல்ல அதிர்வலைகளை நம்ம உடம்புல தங்கும், நம்ம துணிகளில் இருக்கும். நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அங்கே நடந்திருப்போம் இல்லையா, நம்ம கால்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வலைகள் இருக்கும். அந்த அதிர்வலைகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கால் அலம்பாமல் வீட்டுக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டு வீடு முழுவதும் சுற்றிக்கிட்டே வரணும். அடுத்தது காலை மாலை இரு வேளைகளிலுமே விளக்கு ஏற்றுங்கள். அப்புறம் வாரம் ஒரு முறையாவது வீட்டில் உள்ளவர்களுக்கும் திருஷ்டி கழிக்கணும். வீட்டிற்கு திருஷ்டி கழிக்கிறது அமாவாசை ஒரு நாளில் கழிச்சா போதும். வீட்டில் உள்ளவர்களுக்கு திருஷ்டி கழிக்கணும். அதே போல் தூப தீபங்கள் கட்டாயம் காமிக்கணும். நம்ம தினமுமே கற்பூர ஆரத்தி பகவானுக்கு எடுக்கலைன்னா கூட வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது கற்பூர ஆரத்தி பகவானுக்கு கட்டாயம் காமிக்கணும். அப்படி காமிக்கிறதுனால கூட நம்முடைய நற்செயல்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடியவைகள் அத்தனையுமே விலகும். இந்த சுற்றுதல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால் பல நன்மைகள் இருக்குது. பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா சுற்றி போடுறது அப்படின்றது, சுற்றி போடுறது வெறும் கையில் வச்சுக்கிட்டு இதனை அப்படியே சொல்லிவிட்டு ஏதாவது திருஷ்டி போயிடணும், கொல்லிக்கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு சொல்லுவாங்களா, அப்படியே வச்சு செய்யலாமே. ஏன் அப்படி செய்யாமல் சுற்றுறாங்க? அப்படி சுற்றுறதுல தான் விஷயமே இருக்குது. அதனால தான் ஆரத்தி தட்டு கோவில்களில் பகவானுக்கு காமிக்கும்போது சுற்றுறாங்க. வீட்டிலேயும் நம்ம கற்பூரம் காட்டி வாரத்திற்கு ஒரு முறையாவது சுற்ற வேண்டும். சாம்பிராணி போடணும். வெண்கடுகு சாம்பிராணி போடுங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக செய்திகள் தந்திருக்கேன். சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டது அதையே சொல்லியிருக்கேன். பலர் குழப்பிக்கொண்டு இருப்பாங்க. அதனால் எதையும் காதில் வாங்காமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள், கெட்ட வைப்ரேஷன் போகணும்னா வெண்கடுகு சாம்பிராணி தினமுமே காலையில் எழுந்த உடனேயே போட்டுருங்க. இதனால் எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் போக போக உணர்வீங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கள் அத்தனையுமே விலகிக்கிட்டு நீங்களும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் மேற்கொள்கின்ற பூஜையிலையும் எந்த தடங்களும் வராது. இது உறுதி. என்கிட்ட நேரில் பார்க்க வர்றாங்க இல்லையா பிரச்சனைகளோட, அவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்து அனுப்புவேன். அது சரியாயிட்டு அடிக்கடி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நானே சொல்லுவேன். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிட்டு பின்னாடி நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு முறை வருவாங்க. இல்லைன்னா நான் அதை கூட சொல்லுவேன், நீங்கள் வெறும் ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடுங்க, அவங்க எனக்கு தெரியப்படுத்திடுவாங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் இதை செஞ்சால் தப்பாயிடுமோ, இதை செஞ்சால் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு காதில் வாங்காமல் நான் சொல்கிறத கொஞ்சம் நம்பிக்கிட்டு கேளுங்க. நீங்கள் இதை செய்துக்கிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நான் கெட்டது சொல்லவே மாட்டேன். என்னுடைய கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் என்னை வாழ்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த பூஜையை சொல்லி நாங்கள் இப்படி செஞ்சோம், நீங்கள் சொன்னபடியே செஞ்சோம், எங்களுக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சு, குபேர பூஜை செஞ்சோம், பணப்பிரச்சனை போயிடுச்சு. இது போல் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் நான் தவறுதலாக வழி நடத்த மாட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாசலில் வேப்ப இலை கொத்து ஒன்று சொருகி வைங்க. அப்படி இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறை மா இலை தோரணம் எல்லாம் கட்டுங்க. வாசல்லையே மஞ்சள் குங்குமம் நிலைவாசல் கதவுல வைக்கிறது, விளக்கு ஏற்றுவது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். இது போல் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளற சண்டை சச்சரவு குறையும், மன நிம்மதி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். இன்னொன்று, நீங்கள் எந்த விஷயத்தை, எந்த பூஜத்தை மேற்கொண்டாலும் தடங்கல்கள் ஏற்படாது. உங்களுடைய பூஜை வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும். செஞ்சு பாருங்க. அப்புறம் கமெண்ட்ஸில் பதில் கொடுங்க.
இந்த பதிவு கூட நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் கொடுத்தது. இது போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேள்விகளாக கேளுங்க. நான் அதில் பதில் கொடுக்க முடியாது. சிலது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் எழுத முடியாது இல்லையா, பதிவாகத்தான் கொடுக்க முடியும். நான் உங்களுடைய கேள்விகளை எல்லாம் படிச்சிடுறேன், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடுறேன். பதில் கொடுக்க முடியாத காரணத்தினால பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன். நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்லையே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கு கூட நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏன் இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஹா என்கின்ற பெயர் கொஞ்சம் 4 பேருக்கு தெரிய ஆரம்பித்த உடனேயே அந்த பெயர்லேயே போலிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை தடுப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா நாங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பையே உருவாக்கியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். வேறு எந்த வெப்சைட்டுக்கும் போக வேண்டாம். போலிகளிடம் நீங்கள் ஏமாற வேண்டாம். எங்களுக்கு viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. இந்த விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு பாருங்கள். அதுதான் எங்களுடையது. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது. அந்த விஹா ஷாப்புக்கும் கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. விஹா ஷாப்புக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் அட்ரஸ் இருக்குது, பார்த்து வரலாம். அந்த அட்ரஸை நீங்கள் கூகுள் மேப்லேயும் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக கைட் பண்ணிடும். இன்னொன்று, என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பொருள் தான், அவங்க கடை தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.